சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. காலை பூரா வேலை செஞ்சுட்டு வந்து நைட்டு நிம்மதியாக படுக்க முடியல மேம் என்னால். அந்த பொண்ணை பிரிஞ்சு எப்படி வாழ்ந்தீங்க? 6 வயசு பொண்ணு. என் பொண்ணு தான் மேம் நல்லா உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாப்புல, இங்கே சேலையூரில் வேலை செய்கிறாங்க. அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி இங்கே தாங்க இருக்காங்க அந்தோனிமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல்லாவரத்தில் இருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க. இவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு இவங்க என்ன சொன்னா, இவங்க தனியா இருக்காங்களா இல்ல ஜோடியாக தான் இருந்திருக்காங்க. ஜோடியா தான் இருந்திருக்காங்க. ஜோடியாக தான் இருந்திருக்காங்க. உங்க பேரு? பேர் அந்தோனிமா மேம். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வரோம் மேம். விழுப்புரத்துல இருந்து. என்ன பிரச்சனை? எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை. என்ன சண்டை? சும்மா சந்தேகம் பிடிச்சிக்கின்னு நாங்கள் சித்தாள் வேலைக்கு தான் போகிறோம். ஜென்ஸுக்கிட்டையும் பேசுகிறதா இருக்கும், லேடிஸ்கிட்டையும் பேசுகிறதா இருக்கும். அப்படி இருக்கல வந்து அவனை வச்சுக்கணும் இவனை வச்சுக்கணுன்னுட்டு எங்கள் பெரிய அண்ணன் செல்வமே அதேமாரி சொன்னார். சொல்லி ஊரெல்லாம் போய் சொல்லிட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு. பக்கத்தில் இருக்கவங்களாம் இப்படிலாம் சொல்கிறாங்க, ஒன்றும் இதேமாரி நீ மெட்ராஸில் ஒருத்தவனை வச்சுன்னுக்கிறியாமே இப்படிலாம் வந்து சொல்லின்னுக்கிறான் எல்லாருக்கிட்டையும். எவ்வளோ அண்ணா தங்கச்சி எவ்வளோ உங்க வீட்டுல? 4 பேர், 2 பையன் 2 பொண்ணு. இதில் வந்து அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டே கல்யாணம் பண்ணதுனால கல்யாணம் பண்ணி அன்னியூர் எங்கள் ஊர்லேயே கட்டினாங்க. கட்டி செல்வமும் மாலாவும் வேற அப்பாவுக்கு பிறந்தது. மறுபடியும் கல்யாணம் பண்ணி நீங்க எங்க பிரகாஷும் நீங்களும் ஒரு தாய் ஒரு அப்பாவுக்கு ஒரு அப்பாவுக்கு. அப்படி இருக்கல வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 தம்பி. பெரிய தம்பி வந்து அசலில் பொண்ணு கட்டினாரு. சின்ன தம்பி வந்து எங்கள் அக்காவை சொந்த அக்காவே கட்டினாரு. அதனால் வந்து பெரிய தம்பிக்கு வந்து குழந்தையே இல்லை. குழந்தை இல்லாதனால அம்மா என்ன சொன்னாங்க, அவனை கட்டிக்க சொல்லிட்டாங்க. பெரிய தம்பியை கட்டிக்கோ, குழந்தை இல்லைன்னு. நான் அப்பயும் சொன்னேன், அம்மா இதேமாரி அக்காவை வந்து சின்ன மாமாவை கட்டினுக்கிறார், நான் பெரியவரை போய் கட்டினா தப்பு தானே, அதுவும் இன்னொருத்தவங்க கட்டினுக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நான் பங்கு போடலை, நான் வேணான்னு சொல்லிட்டேன். குழந்தை இல்லைன்னு சொல்லி உங்களை கட்டிக்க சொன்னாங்க. அப்படின்ட்டு நான் கிருஷ்ணாயிலே எடுத்து குடிச்சிட்டேன். நான் செத்தாலும் சாவனை தவிர நான் கட்டிக்க மாட்டேன்ட்டேன். சேம்பருக்கு தான் கல்லறுக்க போவோம் நாங்கள். ஈரோடு, திருச்சி, சேலம் இப்படி கல்லறுக்க போவோம். அப்படி கல்லறுக்க போகும்போது தான் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அம்மா நீ செத்தாலும் பரவாயில்ல, நான் என் தம்பிக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த சூழ்நிலைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரரை கூட்டின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி அவர் யாரு? அவர் திருச்சியில் வேலை செஞ்சிருந்தோம். அப்போ சேம்பரில் சேர்ந்து வேலை பார்த்துருந்தீங்களா? அவர் வந்து எங்கள் அண்ணனுக்கு பழக்கம், வீட்டுக்கு வர போவா இருப்பார். அப்போ அவருக்கு அப்பா அம்மாலாம் இல்லை, கல்யாணம் பண்ணிடணும். அப்படியே சரி கூட்டின்னு போன இடத்துல வந்து சாராயம் தான் காசு வாங்க. திருச்சியில் ராம்ஜி நகர் அங்கே சாராயம் தான் காசு வாங்க. அவர் உடனே வந்து கல்யாணம் ஆன அன்றைக்கே என்னைக்கு காலையில் தாலி கட்டினாங்க, மதியானத்துக்குள்ளே போலீஸ் வந்துடுச்சு. போலீஸ் வந்து என்னாச்சு, சாராயம் காசுறாங்க அந்த ஊரில் காசுனா போலீஸ் வந்து பிடிச்சின்னு போயிடும் அப்படின்னு. சரி சேம்பருக்கு அப்புறம் போய் 15 நாள் கழித்து கூட்டின்னு வந்துட்டாங்க. கூட்டின்னு வந்து அப்புறமேட்டு தான் அவங்க குடும்பத்தில் நான் தனியாக இருந்தோம். அப்போ கூட இவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போகல, எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கு கூட்டின்னு போகல. அப்புறம் தனியாக இருக்க போது சேம்பரில் தான் கல் எடுத்துன்னு இருந்தோம்.
லாரி லோடு போட போவோம். அப்போ வந்து அம்மா அப்பாலாம் ஃபோன் பண்ணி பேசி அப்புறம் வந்தாங்க போனாங்க. அப்போ கூட அங்கே கூட சந்தேகம் தான். அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் யாருன்னா வந்து வீட்டில் இருந்தால் கூட அவங்க கூட ஏன்னு கூட போய் பார்ப்பாரு மேம், நீ அப்படி இருந்தியான்னுட்டு. சரி அப்படி இருந்துட்டோம். இருந்து சரி ஒரு முழம் பூ மடிச்சு வச்சா கூட தப்பா நினைப்பாரு மேடம். காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க? அதான் நான் சொல்றேன் மேடம். அவங்க எங்க அம்மா வந்து அவங்க ஊருக்கு போனா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்கன்றதுனால தான் இப்படி போயிட்டேன் நான். அந்த பயத்துல தான் இவரை கட்டியிருந்து. இல்லைன்னா நான் அப்படி இருக்க மாட்டேன். அந்த பயம் தான் இவரை கல்யாணம் பண்ற அளவுக்கு ஆச்சு எனக்கு. கல்யாணம் ஆன உடனே அப்படிதான் இருந்தாரா இல்ல? கல்யாணம் ஆனதுல இருந்து அப்படிதான் இருந்தாரு. 15 நாள் கழிச்சு ரிமாண்ட்ல இருந்து வந்தாங்க. வந்ததுல இருந்து சாம்பருக்கு கூட்டின்னு வந்துட்டாரு. நம்ம இங்க தேவையில்ல, நம்ம தனியா போயிடலாம், சாம்பருக்கு கூட்டின்னு வந்துட்டாரு. அப்போ வந்து அவங்க ஆளுங்க அங்க வருவாங்க. இப்ப நாங்க இட்டுன்னு போய் விட்டுருந்தாருல, அவங்க ஒரு மாதிரி அவனை விட்டுட்டு சரி எதனா போய் கடைக்கு போயிட்டு வாங்கியிருப்பானா கூட சரி, அவன் இதை உங்ககிட்ட தப்பா இருந்தானா நீட்டு இட்டுன்னு போய் பார்ப்பாரு. இப்பயும் சரி, இப்பயும் அந்த பழக்கம் இருக்குது. எங்க பெரிய அண்ணன் இதுக்கு வந்து இங்கேயே வேலை செய்யல, அம்பத்தூர்லேயே வேலை செய்யல, அவரு கூட வேலை செஞ்சேன். இது பொண்டாட்டி இதே மாதிரியே வேற ஒருத்தவங்க கூட பேசி சாட்டியா இருக்கிறான்ட்டு ஊரு பூரா சொல்லி இவர்கிட்டயும் சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லலையா அது மாதிரி? அம்மாட்ட சொன்னா கூட அவன் அப்படிதான் பேசுறானா, அவன் இப்படி பண்ணாங்களா இப்படி பண்ணாங்களா திட்டுவாங்க கொள்ளாங்க, அவ்வளவுதான். எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அவர் வந்து 10 பைசா அம்மாவுக்குன்னு எதுவுமே செய்யவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. 2 புள்ள இருக்குது, 2 புள்ளையும் வந்து அவங்கள பாத்துக்கிட்டே இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மாவுக்கு நான் தான் பாத்துக்கினேன். எப்போ வீடு விட்டு ஓடுனீங்க? 2 வருஷம் ஆயிடுச்சு மேடம். புருஷனையும் குழந்தைகளையும் விட்டுட்டு ஓடி? யாருமே எனக்கு தேவையில்லன்ட்டு தனியாவே வந்துட்டேன். ஏன் என்ன அப்படி டார்ச்சர்? எனக்கு பிடிக்கல மேடம். நான் என்ன பண்றது? சும்மா குளிச்சுட்டு வந்தா கூட, வேலைக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்தா கூட எடுத்து பாக்குறாரு மேடம். அம்மாட்ட சொன்னா இதை என்கிட்ட சொல்ல வேண்டியதான் நின்னுது. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்கெல்லாம் எப்படி என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஊருக்கு போவார் மேடம். நைட்டு கரெக்டா 12 மணிக்கு வந்து பாப்பாரு. கேட்டா பஸ் ஸ்ட்ரைக்க நான் போகல அப்படின்னா, நீ யாருன்னா கூட்டு வந்து படுத்துனுக்கிற மாரி தான் அர்த்தத்துக்கு பண்றாரு மேடம். அப்படின்னா எப்படி மேடம் இருக்கிறது நான் அந்த வீட்டுல? இது 12 வருஷமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரா? அப்ப இருந்தே சண்டை தான் மேடம். அப்ப இருந்தே வச்சுக்கின்னு அப்படி. எங்க பெரிய அண்ணன் கூட அதுக்கும் அவரு சொல்லுவாரு. உங்க அண்ணன் நீங்க சொன்னப்ப அவர் ஏதாவது வந்து அவர்கிட்ட பேச? அவரே தான் மேடம் சந்தேகம், என் மேல சந்தேகம் முடிச்சு அவர்கிட்டே சொல்றாரு. அண்ணனே சொல்றாரு. அப்படி தம்பி இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, பிரகாஷ்னு சொன்னீங்க. அவன் ஒரு வேஸ்ட் மேடம். அவன் வீட்டுக்காரன் சரியில்லை, அந்த பொண்ணுகிட்ட பேசுறான் இப்படி பேசுறான்னு சொல்லுவான். அவனே சொல்லுவான். அப்ப இந்த பிரச்சனை நீங்க போய் பிரகாஷ்ட சொல்லலையா? எல்லார்கிட்டயும் பேசணும் மேடம். அவங்க சும்மா நாச்சும் போன் பண்ணி யாருன்னா போன் பண்ணி சொல்லாங்க. சும்மா சொல்லலாம், இதே மாதிரி உன் பொண்டாட்டி ஒருத்தனை வச்சுருக்கிறா நீட்டு அவங்க போன் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்க பேச்சு கேட்டுவாங்க. அப்படியே அவங்க பேச்சு கேட்டுன்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க பேச்சு நம்புறாங்க. ஆமா, அவங்க நீங்க சொல்றத நம்ப மாட்டாங்க. ஏன் நான் என்ன அப்படி ஏன் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு? நம்பிக்கை இல்லாத நான் எப்படி மேம் குடம் பண்றது? அவங்க கூட சொல்லி பாக்கலாம். இல்ல உங்க அம்மா இல்லாட்டி உங்க தம்பி அவங்க ஏன் உங்களை நம்புறது இல்ல? அவங்க உனக்கு ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணா போதும் மேடம், உன் பக்கமே பேசுவாங்க. அப்படிதான் மேம், பணத்துக்காக பேசுறேன். ஆமா, எங்க அண்ணனும் சரி, காசு கொடுத்து நீ எதனா செலவு பண்றியா, ஒரு பாட்டில சாரா வாங்கி கொடுத்தா கூட சரி உன் பக்கம் பேசுவான். அப்படியே நான் தனியா இருந்தாலும் இருந்துன்னு பசங்களை கூட கொடு, நான் பசங்களை வச்சு நான் படிக்க வச்சு நான் பாத்துக்கிறேன். சரி, 2 வருஷம் முந்தி நீங்க வீடு விட்டு ஓடுனீங்கன்னு சொன்னீங்க. ஆமா. எங்க வாழ்ந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்க? யாருன்னா அவங்க கிட்ட வேலை கேட்டுன்னு போவோம், அங்க தங்கிட்டு அப்படியே செய்வோம், மார்க்கெட்ல இருந்துன்னு. நீங்க இருந்தது திருச்சியில சொன்னீங்கல்ல? திருச்சி. அங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனதுல இருந்து திருச்சியில தான். அதுக்கப்புறம் அன்னியூர், விழுப்புரம் அன்னியூர்ல இருந்தோம். அன்னியூர்ல இருந்துட்டு இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அம்பத்தூருக்கு வந்தோம். நீங்க தனியா வந்தீங்க? ஆமா, நம்ம எங்கேயுமே இருக்கவே கூடாது. போனா ஏன்னா போய் செத்து போயிடணும், இல்லைன்னா நம்ம அவங்க கண்ணுலயே முழிக்க கூடாது, அவங்களும் நம்மள பார்க்க கூடாது, நாமளும் அவங்கள பார்க்க கூடாது. என் வீட்டு வந்து என்ன பிரச்சனையாச்சு? அம்மா சொல்றாங்க, ஏன்டி இப்படி எல்லாம் பண்றியாமே அவங்க கேக்குறாங்க. அங்கிருந்து வந்து சரி இந்த வீட்டுக்கு வரலாம், நம்ம சொந்த வீட்டுக்கு வரலாம்னு வீட்டுக்கு வந்து இருக்கிறேன். அம்மா அப்படி கேக்குறாங்க. எல்லாமே எடுத்து வச்சேன், அரிசி பருப்பு துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிருந்து, இனிமேட்டு நம்ம இந்த வீட்டுல இருக்கக்கூடாது நேட்டு நான் மாட்டுன்னு கிளம்பி போயிட்டேன். அம்மாட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. நான் எங்க கிளம்பி போயிட்டீங்க? நான் மாட்டுன்னு எங்கன்னா போலாம் நீ கிளம்பி போய் சரி விழுப்புரத்துல போயிட்டு அங்க வேலை செய்யற மார்க்கெட்லாம் இருக்கு, அங்க போய் சரி வேலை செய்யு கேட்டு பார்க்கலாம். நாங்கெல்லாம் சித்தாள் வேலைலாம் செய்வோம். இப்ப என்ன கஷ்டப்பட்டாதான் 10 ரூபா சம்பாதிக்க முடியும்.
ஏன்னா ஒரு வீட்டு வேலை செஞ்சால் கூட பழச்சிக்கலாம். ஏதோ ஒரு அதுக்கு தான் சரி கேட்டுன்னு நான் மட்டும் அப்படியே வேலைக்கு போகிறது. யாருன்னா கூட்டு போனாங்கன்னா அவங்க கூட இருந்துன்னு அப்படியே வேலைக்கு போவேன். இப்படிதான் மேம் இருக்கிறோம் நாங்கள். அவங்களுக்கு தெரியுமா நீங்க விழுப்புரத்துல வாழறீங்க? தெரியாது. அப்பயும் கேட்குறாங்க நீ எங்கே இருக்கிற. இப்பயும் என்ன சொல்கிறாங்க, நீங்க போன்ல அம்மா கிட்ட பேசுவீங்கன்னு சொன்னீங்கல்ல? அம்மா கிட்ட பேசுவேன். அப்ப அம்மா கேட்கல நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்குன்னு கேட்கும். நான் அப்ப என்ன சொல்லுவேன், பெங்களூர்ல இருக்கிறேன். விழுப்புரத்துல இருக்கேன்னு சொல்லல? சொல்ல மாட்டேன். வீட்டுல அங்கேயே இருக்கிறேன்னா அப்ப நமக்கு வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்க, எதுக்கு நீட்டு நான் சொல்ல மாட்டேன். சரி, 2 வருஷம் குழந்தைகளை பிரிஞ்சு இருந்தீங்க. அவங்கள பார்க்கணும், பேசணும்னு நினைக்க தோணும். அப்படியே சரி சப்போஸ் இட்டுன்னு வரணும், இட்டுன்னு வந்து கூட நம்ம கூட வச்சுக்கலாம்னு கூட நினைப்பேன். அப்ப நினைக்கல வந்து இவங்க நம்ம போனா எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, நான் உன்னை பார்த்தேன்னா வெட்டி போடுவேன். அவர் எங்க இருக்காரு? அவரும் அங்கதான் இருந்தாரு, விழுப்புரத்துல தான் இருந்தாரு. இப்ப இங்க வந்து மெட்ராஸ்ல தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப சொன்னது அம்மா. விழுப்புரத்துல நீங்க 2 பேரும் இருந்தீங்க, பசங்களை பார்க்கணும் ஒரு முயற்சி நீங்க பண்ணல? நான் அப்ப வந்து எதுவும் போலான்னு தான் சொன்னாங்க. ஆனா கேட்டதுக்கு வந்து பாத்துட்டு போடினான்னு சொன்னாங்க. வந்து பாத்துட்டு போனா இப்பயே நம்ம போய் பார்த்தா அவங்க நம்மளுக்குள்ள எதனா பிரச்சனை பண்ணாங்களோ, நம்மள சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க. நம்ம எதுக்கு அவங்ககிட்ட இருக்கணும், நம்மளுக்குன்னு குழந்தை கருத்து தெரிஞ்சா நம்மள தேடி வராதே போயிட போகுதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்துட்டு. 6 வயசு பொண்ணு. என் பொண்ணுதான் மேம் நல்லா பாசம். அந்த பொண்ணை பிரிஞ்சு எப்படி வாழ்ந்தீங்க? ஒரு நேரமும் படகுல ரொம்ப கஷ்டம் தான் மேம். இவங்க பண்ற டார்ச்சர் தான் மேம் என்னால போக முடிஞ்சது. இவ்வளவு நாளா இருந்துட்டு இப்படி போறதுக்கு எனக்கு எப்படி மேம் வரும்? அப்பப்ப நைட்டு ஒரு நைட்டு பூரா, ஒரு காலைல பூரா வேலை செஞ்சுட்டு வந்து நைட்டு நிம்மதியா படுக்க முடியல மேம் என்னால. ஏமா இவர்கிட்ட இருக்கல இதே மாதிரி சந்தேகம் பிடிச்சிருந்தா எப்படி மேம் செத்து போயிட்டலாம் கூட நினைக்கிறேன். எதுக்கு இருக்குன்னு பேசாத அப்பயே கூட சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, அவரே ஃபோன் பண்ணாங்களா கூட, நீ கல்யாணம் கூட பண்ணிக்கோ, எனக்கு நீ தேவையே இல்லை, எனக்கு கடைசி வரையும் நான் தனியா இருந்தா கூட பரவாயில்ல. தனியா இருந்து என் பசங்க அவங்க கூட தான் வாழ்றாங்களா? அம்மா கூட தான் இருக்கிறாங்க பசங்க. உங்க அம்மா? எங்க அம்மா கூட தான் இருக்கிறாங்க. நான் பசங்களை கூட கூட்டின்னு வந்து வச்சுக்கிறேன். எங்க அம்மா சேர்த்து எப்படி பாத்துக்கிறாங்க பசங்களை? அவங்க பாத்துக்க முடியாது, அவங்களாலே அவங்கதான் பாத்துக்கிறாங்க. ஆனா இப்ப நீங்க தனியா வாழறீங்க, புருஷன் தனியா இருக்காரு, பசங்க அம்மா கூட வாழறாங்க. அம்மா கூட இருக்கிறாங்க. படிக்கிறாங்களா? ஆமா படிக்கிறாங்க பசங்க. உங்க பேர்ல ஏதாவது சொத்து இருக்கா? வீடு இருக்கு மேம் என் பேர்ல. உங்க பேர்ல மட்டும் வீடு இருக்கு? ஆமா. எங்க? அன்னியூர்லயே இருக்கு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்காக கூட இப்ப பண்ணுவாங்க அவங்க. அந்த வீட்டுல யார் இருக்காங்க? வீட்டுல அம்மா தான் இருக்கிறாங்க, அம்மா அப்பா தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பா அந்த வீட்டுல தான் இருக்காங்க? அந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க. நீங்க ஏன் அந்த வீட்டுல அவங்க கூட வாழக்கூடாது? என் பசங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. இல்ல அங்க போனாலே இவங்க வந்துருவாங்க. வந்து அவங்களுக்கு கேட்க யாரு வந்துடுவாங்க? எங்க வீட்டுக்காரு. அப்ப வந்து விழுப்புரத்துல தானே நீங்க 2 பேர் இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது, சொல்லல. நம்ம அங்க போயிட்டாலே எல்லாருமே சொல்லிடுவாங்க மேம். அவன் அங்க இருக்கிறான் நீட்டு உடனே போன் பண்ணி அவருக்கு சொல்றாங்கன்னா அவர் வந்துருவாரு. 2 வருஷமா அவங்க புருஷனுக்கும் தெரியாது நீங்க எங்க இருக்கீங்கன்னு? தெரியாது. போன் பண்ணீங்களா அவருக்கு? நான் அவருக்கு போன் எல்லாம் பண்றதுல அவரே ஒரு 2-3 வாட்டி போன் பண்ணாரு. அப்பயே நான் சொல்லிட்டேன், நீ எனக்கு போன் பண்ணாத. எதுக்காக போன் பண்ணாரு? நீ வந்துரு, எங்க இருக்கிற, நீ வா வீட்டுக்கு. நான் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நீ வா, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. பசங்களை யாரும் அம்மா வீட்டுக்கு கொண்டு விட்டாங்க? அம்மா வீட்டுலன்னா அவரு தான் கூட்டு போனாங்க. இப்போ நான் போயிட்டு பிறகு ஹாஸ்டல்ல தான் இருந்தாங்க பசங்க 2. ஹாஸ்டல்ல தான் சேர்த்து படிக்க வச்சுட்டு இங்க நாங்க வேலை செஞ்சிருந்தோம். பசங்க உங்க கூட இருக்குல்ல? எங்க கூட ஹாஸ்டல்ல தான் இருந்தாங்க. ஹாஸ்டல்ல தான் இருந்தாங்க. ஹாஸ்டல்ல இருக்க அம்மா பாத்துக்க முடியலன்ட்டாங்க. சரி நம்ம இங்க வேலை செய்யல, இங்க இருந்து போக முடியாது, சரின்ட்டு ஹாஸ்டல்ல இட்டுன்னு போய் 2 பேரும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு பிற்பாடு தான் அவங்க அங்கிருந்து கூட்டின்னு வந்துட்டாங்க. நான் சரி நம்ம போகல கூட அவன் பசங்களை கூட்டின்னு போயிடலாம்னா பசங்களுக்கு அங்க உடனே ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இதே மாதிரி அவங்க அம்மா இல்ல, யார் வந்து கூப்பிட்டாலும் விடாதீங்க பசங்களை. யாரு? உங்க புருஷன் சொல்லியிருக்காங்க? ஆமா, ஹாஸ்டல்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. என் பேர் சுதர்சன். என் ஊர் சொந்த ஊர் திருச்சி. இவங்க சேம்பரில் கல்லருக்கு வந்தாங்க. இப்போ நான் லோடு போட்டுருந்தேன் லாரிக்கு. இவங்க இப்போ 2 பேருக்கும் பழக்கமாகி லவ் ஆகிடுச்சு. இவங்க சரி ஒரு நாள் ஊருக்கு போகிறேன்ட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. போனோன்னே என்ன பிரச்சனை தெரியாது.
கட்டினா உடனே தான் கட்டுவல நான் சேர்த்துருவோம் அப்படின்னுச்சு. சரி வாமான்னு கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் எங்கள் ஊர்லேயே பஞ்சாயத்து இதில் வச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி அங்கேயே இருந்தோம் 6 மாதமாக. இருந்தப்போ 3 மாதத்தில் இன்னொருத்தவங்க கூட ஓடி போச்சு. 3 மாதத்தில் ஓடி போச்சு. அப்புறம் அவங்க மறுபடியும் ஆள் வச்சு தேடி வச்சு கண்டுபிடிச்சி வீட்டில் வந்து என்கிட்ட சேர்த்தாங்க. சேர்த்துட்டு நீங்கள் இருக்காத உங்கள் ஊருக்கே போயிடு அப்படின்னு. நான் அதோடு எங்கள் ஊரை விட்டு நான் உங்கள் ஊருக்கு வந்து இடம் வாங்கி இடமும் பேரில் எங்கள் ஊர் சொந்த ஊர் திருச்சி மேடம், திருச்சி ராம்ஜி நகர். இடம் வாங்கி உங்கள் பேர்லேயே எழுதி கொடுத்துட்டோம். யார் ஒய்ஃப் பேர்லேயே இடம் வாங்கி அவங்க பேர்லேயே தான் இருக்குது இன்னமும். நகை நட்டு எல்லாம் நாங்களே தான் வேலை செஞ்சு எல்லாம் எடுத்து போட்டோம். எடுத்து போட்டு ஒரு 5 வருஷமாக குழந்தை கிடையாது எங்கள் 2 பேர்த்தும். அதுக்கப்புறம் தான் பையன் பிறந்துச்சு, பொண்ணு பிறந்தது. அது வரைக்கும் 10 வருஷம் 11 வருஷம் ஒன்று தெரியாது எங்களுக்கு. இப்போ என்னென்னா திடீர்னு வந்தாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். சந்தோஷமாக தான் இருந்தேன். சந்தோஷமாக தான் இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். சந்தோஷமாக நல்லா ஜாலியாக தான் இருக்கும். நான் வேலைக்கு போவேன், அவங்க வேலைக்கு போவாங்க, நல்லா இது பண்ணுவோம். ஒரு நாள் தீபாவளி பண்ணுவாங்களான்ட்டு சரி தீபாவளி பண்டு போட்டோம். எங்கள் மெட்ராஸ்லேயே ஆவடியில் போட்டிருந்தோம். வாங்கிட்டு ஊருக்கு போய்ட்டோம். எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போய்ட்டோம். நீ போயிட்டு வாங்க, நான் இருக்கேன் வீட்டில் அப்படின்ட்டு உங்கள் சொன்னாங்க. சரி நான் வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா, வீட்டில் ஏதாவது வேலைகளை பார்த்துட்டு வரமா அப்படின்ட்டு. சரின்னாங்க. இந்த 2 நாளில் இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் ஒய்ஃபு? ஆமாம். இது பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வாடகைக்கு இருந்தாங்க. அவங்க யாரும்மா இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டு என்னம்மா இது மாதிரிலாம் நைட்டில் கும்மால் அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. உங்கள் இது வரைக்கும் என்கிட்ட சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட சொல்ல. இவங்களுக்குள்ளே ஒரு தண்ணி பிரச்சனை வந்து சண்டை வந்துக்குச்சு. வந்தப்போ ஒவ்வொரு இதாக எடுத்து சொல்கிறாங்க. சொல்ல மாதிரி வீட்டில் நடக்கிறது இது மாதிரி வீட்டில் நடக்குதுப்பா. என்ன சொன்னாங்க? இது மாதிரி யாருன்னு தெரில. நைட்டில் வந்து ஒரு ஆள் வந்து நைட்டில் உட்காந்துக்கிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க, கும்மால் அடிக்கிறாங்க அப்படின்னாங்க. நான் வேலைக்கு போகிறேன், எதுக்கும் ஓடியாரம் வரேன், அதான் எனக்கு தெரியும். இது மாதிரிலாம் எனக்கு தெரியாது. நான் சரின்ட்டு ஒரு வாரம் ஒழுங்காக இருந்தாங்க. சரின்ட்டு எங்கள் பெரிய மச்சான் என்ன பண்ணாங்க, நீ பாண்டியில் வேலை இருக்குது, பாண்டிக்கு போ அப்படின்னாங்க. சரிங்க போயிட்டு அன்றைக்கே வந்துட முடியுமான்னு கேட்டேன். சரி நீ போயிட்டு அன்றைக்கே வந்துடலாம் அப்படின்னு. அங்கே போனோன்னா நைட்டு வேலை செய்யணுன்ட்டார். சரி நைட்டு வேலை செஞ்சுட்டு விடிய காலில் வந்துட்டு அவங்க வெள்ளிக்கிழமை காலையில் என்ன பண்ணாங்க, நான் ஊருக்கு போகிறேன், அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. சரிம்மா போம்மா, அம்மாவை பார்க்க தானே போகிறேன், எவ்வளோ காசு இருக்கோ எடுத்துக்கிட்டு கிளம்புமா அப்படின்ட்டு. இது என் மச்சானுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. என் வீட்டில் இருந்த காசையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 நாள் போயிட்டு திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துடுவேன். கிளம்பி அங்கே போய் சனிக்கிழமை வரைக்கும் நல்லா எங்கள்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. அங்கேருந்து கரெக்டாக மதியானம் 1 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் அந்த 1 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நாங்கள் ஃபோனை போடுறோம் சுவிட்ச் ஆஃப். ஃபோனே ரிங் ஆகலை, எதுவும் எடுக்கல. 6 மாதமாக யாருமே அந்த ஃபோன் எடுக்கல. ஃபோனை எடுக்கல, சுவிட்ச் ஆஃப் தான். எங்கே போனாங்கன்னு தெரியாது. நாங்களும் தேடாத இடம்லாம் கிடையாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்க. அம்பத்தூரில் போனோம் மேடம். நான் எங்கள் பெரிய மச்சானு போய் கொடுக்கலான்ட்டு போனோம். போனோடனே இது எங்கேப்பா காண போனாங்க, ஊரில் தானே காண போனாங்க, நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடாதுப்பா, நீங்கள் உங்கள் ஊர்லேயே போய் கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஏங்க அவங்க மனைவி மிஸ்ஸிங், அவங்க வீட்டில் 6 மாதமாக அவங்க காணும், கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் ஒரு மாதம் வரைக்கும் தேடணும் மேடம். நம்மளுக்கு தெரிஞ்சது எனக்கு மெட்ராஸ் புதுசு தான் மேடம். ஆனால் நம்ம மெட்ராஸ்லாம் அதிகமாக நான் வந்ததில்லை. போனால் ஈரோடு இதுதான் கல்ல இருக்கப்போ தான் நாங்கள் 2 பேரும் ஜோடியாக கிளம்புவோம். இவங்க அன்றைக்கி எங்கள் மாமியார்ட்டு சனிக்கிழமை அன்றைக்கி ஊரில் இருந்து கிளம்புவோம். அன்றைக்கி ஃபோன் சுவிட்ச் ஆஃப். எங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்கத்த அந்தோனிமா ஆளை காணா, எங்கே ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கா அப்படின்னு. இல்லைப்பா அது மதியானம் 1 மணிக்கெல்லாம் கிளம்பிருச்சுப்பா, இன்னும் வரல. வீட்டிலேருந்து தான்? ஆமாம், வீட்டிலேருந்து 1 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. என்ன சொல்லிட்டு கிளம்பினாங்களா? நான் ஊருக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்காரர் காத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஒரு சித்தாள் வேலைக்கு போனால் கூட 8:30 மணி 9 மணிக்கு தான் கிளம்புவாங்க வீட்டில் இருந்த. இவங்க 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி சாயந்தரம் ஆச்சுன்னா கரெக்டாக அந்த 6 மணிக்கெலாம் வரமாட்டாங்க. 8 ஆகும், 9 ஆகும், ஒவ்வொரு நேரம் 10:30 மணி கூட ஆகும். ஏம்மாண்ணா நான் ஓட்டி கொடுத்துட்டாங்க, ஓட்டி செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்பாங்க. சரிம்மா. ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்களா ஓட்டி? நான் ஃபோன் பண்ணால் ஓட்டி செஞ்சுக்கிறேங்க அப்படின்பாங்க. அப்புறம் 10:30 மணி மேலே ஆயிடுச்சுன்னா நான் சைக்கிள் எடுத்து தான் அம்பத்தூர் போவோம்மா. எங்கம்மா இருக்கா, வாமா நான் சைக்கிளை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சைக்கிளை உட்கார வச்சு சண்முகபுரம் கூப்பிட்டு வருவோம். அம்பத்தூர்லேருந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு படுமா அப்படின்ட்டுருவோம்.
நீங்க அண்ணன் பெரியவர். பெரியவர், நீங்க அவங்க தங்கச்சி. தங்கச்சி, அது நீங்க தம்பி. தம்பி. ஆந்தோனி அம்மா தான் உங்க 3 பேருக்கும் தங்கச்சி, ஆமா லாஸ்ட் தங்கச்சி. லாஸ்ட் தங்கச்சி. என்ன ஆச்சு? ஏன் அவங்க எங்க இருக்காங்க? எங்க இங்க இருக்காங்க என்ன சொல்றாரு? ஒரு நாளைக்கு அவங்க அம்மா பார்க்க போனாங்களா, அதுக்கப்புறம் திரும்பியே வரலன்னு சொல்றாரு. ஆமா மேடம், ஊருக்கு போனாங்க பாத்துட்டு வர்றதுக்காக. அம்மா உடம்பு சரியால இருக்காங்க, அவங்கள பாத்துட்டு வரதுக்காக போனாங்க. போயிட்டு வர அவங்க சனிக்கிழமை அன்னைக்கு, நானும் அன்னைக்கு சாயந்தரம் தான் ஃபோன் பண்ணேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபோன் பண்ண, நான் சனிக்கிழமை அன்னைக்கு கிளம்பி வரேங்க்கா, இன்னைக்கு அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. அம்மாக்கு என்ன? அவங்க உடம்பு சரியில்லை, கையெல்லாம் நெருப்புல வெந்துருச்சு அவங்களுக்கு, அதனால அவங்க உடம்பு சரியில்லாதவங்க. அவங்களுக்கு ஊசி போட்டு நான் வரேங்க்கா, நாளைக்கு துணியெல்லாம் துவைச்சி போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணும்போது. வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கே கிளம்பிட்டாங்களாம். நான் ஃபோன் பண்ண உடனே சனிக்கிழமை போனாங்கல்ல, 2 நாளுக்காக போனாங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. வெள்ளிக்கிழமை காலைல கிளம்புனாங்க. என்கிட்டையும் காசு வாங்கிட்டாங்க, இவர் என் சின்ன மச்சான்ட்டையும் காசு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு உங்க 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டு ஊர்ல கொண்டு அங்கிருந்து போய் போனதானே விட்டுட்டு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்தாங்க. ஊர்ல பசங்களை கூட்டிட்டு போயிட்டு. ஆமா இவங்க 2 இவங்க இவங்க பசங்க 2 பசங்க. அவங்க பசங்களே ரெண்டு பசங்களை ஊருக்கு கூட்டு லீவுக்கு போய் வந்திருந்தாங்க, விட்டுட்டு, ஊருக்கு கூட்டு போயிருக்காங்க. அவங்க விட்டுட்டு அவங்க தான் திரும்ப- கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க கூட்டு போய் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு அங்கதான் இருந்திருக்காங்க. சனிக்கிழமை காலைல எல்லாம் அம்மா ஆஸ்பத்திரி எல்லாம் கூட்டு போயிட்டு மதியானம் 1 மணிக்கு மேலதான் கிளம்பியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்தாங்க. அதுவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அன்னைக்கே ஃபோன் பண்றோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது. அப்புறம் பசங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல இருக்காங்க. இங்கே ஹாஸ்டல்ல படிச்சிருக்கோம், திருத்தணியில, காஞ்சிபுரம் சைடு போய் சேர்த்துருக்கோம். திருநெல்வேலி. இவர் என்ன பண்ண, காலையிலேயே கிளம்பி எத்தனை மணிக்கு கிளம்பி போனாருன்னு தெரியாது, எங்களுக்கு 6 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்றாரு. நாங்கள் தூங்கினே இருக்கிறோம். காலையில ஃபோன் பண்ணி இது வேலை அந்தன் மாவை காணோம், வந்துதான்னு கேட்டாங்க. இங்கே வரலையே, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது, வரல அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் காணாம சொல்லி எல்லாரும் காணாம சொல்லிட்டு பதட்டமா இருந்தோம். சரி, ஏதாச்சும் வழியில் ஏதாவது ஆச்சா என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவும் ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா நீங்க தேடினீங்க? ஆமா அன்னைக்கு மேடம். ஃபுல்லாக தேடினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஃபுல்லா ஃபுல்லா தேடி தான் இருக்கு மேடம். சனிக்கிழமை தான் அவங்க கிளம்புனது. 1 மணி கிளம்புனா கூட 5 மணி 6 மணி கூட வைங்க, 6 மணி நேரம் கூட வைங்க. அங்கன்னா விழுப்புரத்துல இருந்து கிளம்புனா 4 மணி நேரம் தான். 4 5 மணி நேரம், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சா கூட. நான் அன்னைக்கு விடிய நைட்டு 12 1 மணி வரைக்கும் தேடிட்டு வந்து வீட்டில் செய்வனை வச்சுருந்ததை எடுத்துன்னு தான் காட்டுறேன். நாங்கள் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சரி தேவையில்லை நீங்கள் விட்டுருங்க, அதை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேடுற வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்ட்டு நாங்கள் மதுரை வயல், இது பல்லாவரம் எல்லாத்தையும் வந்து கேட்டோம். தேடினீங்க? ஆமாம் மேடம். பசங்க டெய்லி அம்மா இப்போ நீங்க அவங்கள தேடி தான் இங்க வந்திருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. முதல் தாய் பாசம், சரிங்களா? அந்த ஒரு பாசத்துக்காக தான் 2 குழந்தைங்க. ஏன்னா அந்த பிள்ளை கண்ணு முழிச்சு போச்சுன்னா இதை தாய் வேண்டாம் சொல்லி கூட போயிடும். அது கண்ணு தெரியாத நாய்க்குட்டி மாதிரி இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க. அந்த பிள்ளைங்க என்ன அவங்க கேட்பாங்களா அம்மா எங்கன்னு கேட்பாங்களா? கேட்கும். கொஞ்ச நாள் அழுதுகிட்டு இருந்தாங்க மேடம். 2 பேருமே அழுதுகிட்டு இருந்தாங்க. அம்மா எங்க அம்மா அம்மான்னு அழுது நைட்ல தூங்குறப்பெல்லாம் அழுவாங்க. நாங்க பசங்களுக்கு அம்மா வந்துருவாங்க, அம்மா வந்துருவாங்கப்பா அப்படின்னு நாங்க அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அம்மா எப்போ ஆச்சுன்னு அவங்க சொல்லல இது வரைக்கும். பசங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு தெரியும். அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் உங்க தெரியாது. யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. தெரியாது மேடம். எங்க இருக்காங்கன்னே தெரியாது. இன்னும் 1.5 வருஷம் அதுவும் அவங்கள பார்த்து. யாருக்கிட்டயாவது போன்ல டச்ல இருக்காங்களா? யாருங்கிட்டலாம் போன் டச் நேற்று கூட ஃபோன் அம்மா கிட்ட மட்டும் பண்ணாங்க மேடம். பேசுவாங்களாம். அடே அப்பப்போ அம்மா கிட்ட பேசுவாங்க, அம்மாட்ட அவங்கள்ட்ட பேசுவாங்க. மட்டும் பேசுவாங்க அதிகமா. எங்க இருக்காங்கன்னு அம்மா கிட்ட சொன்னாங்களா? சொல்ல இருக்கிற இடத்த யாருக்கிட்ட மட்டும் எங்க சொல்லல. இருக்கடா கேட்டா நான் சொன்னா பெங்களூர்ல சொல்ல இருக்கிறேன், மாட்டாங்க. நான் அங்க இருக்க இங்க இருக்க சொல்றாங்க. ஆனா இங்க இந்த இடம்னு கரெக்டா சொல்ல மாட்டாங்க. அப்ப அம்மா சொல்லியா வீட்டுக்கு வான்னு சொல்லி? சொல்லியிருக்காங்க. சொல்லி அழுதாங்க. அதே என்ன சொன்னாங்க? சொல்லுவாங்க, அழுவாங்க வரேன் அம்மா. வரேன், எப்போ ஃபோன் பண்ணலாம் வரேன். எனக்கு ரொம்ப சீரியஸா ஒரு இருக்குமா, வார்த்தை கிடையாது. குழந்தைக்கு கால் உடஞ்சிடுச்சுமா, அது ஹாஸ்பிட்டல் இட்டு போயிருக்கேன். இல்ல ஏன் வீடு விட்டு இப்படி ஓடுனேன்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்க அவங்க? பதில் இல்லை, அவங்களுக்கு பதில் கிடையாது. அந்த நீங்க பேசுனீங்களா? ஆனா பேசல மேடம். அந்த நம்பரை எடுத்துட்டு போய் கட்சி ஆபீஸ்ல கொடுத்தேன் மேடம். சரி, கட்சி ஆபீஸ்ல கொடுத்தா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நம்பர் ஏங்க நம்பர் கிடைச்ச உடனே முதல் வேலை நம்ம என்ன பண்ணோம்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த இது சொல்வீங்களா இல்ல கட்சி ஆபீஸ்ல போய்? இல்ல இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டு வந்துட்டு மேடம். இதெல்லாம் நம்பர் கால் சுத்தமா எடுக்கல. 6 மாசமா எதுவும் ஆகல. இதே அசால்ட்டா ஒரு நாள் அசால்ட்டா போட்டு பார்த்துருக்காங்க. நம்பரை போட்டு பார்த்தோன்னே அது கால் ரிங் ஆகும். இதை கொண்டு போய் கட்சி ஆஃபீஸில் கொடுத்தோன்னே இரு சுதர்சன் 1 மணி நேரத்தில் உனக்கு இந்த நம்பரை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், எந்த ஏரியாவில் மட்டும் இருக்காங்கன்னு அப்படின்னாங்க. அவர் கரெக்டாக 1 மணி நேரத்தில் இந்த இடத்துல சேலையூரில் இருந்திருக்காங்க. பல்லாவரம் சேலையூரில் இருந்திருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நானும் எங்கள் மச்சானும் காலைல 4 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து 4 மணிக்கெல்லாம் ட்ரெயின் ஏறி நேராக அவங்கள தேடி கிளம்பினீங்க? ஆமாம், அவங்கள தேடுறதுக்கு
இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கோம். இத்தனையும் ஃபோட்டோ எடுத்துன்னு போனோம் மேடம். ஃபோட்டோவும் கையில் எடுத்துகிட்டு போகிறோம். ஃபோட்டோ எடுத்து போய் காமிச்சே கட்டோம். அன்னைக்கு அவங்க அங்கே வரல தெரியாதுன்ட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களே யாரும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நான் சின்ன ஊருக்கு போகிறேன், பசங்களை கூட்டிகிட்டேன், லீவ் இருக்குல்ல அப்படின்ட்டு பசங்களை கூப்பிட்டு போய் 3 மாதம் திருச்சியில் வச்சுருந்தேன். எங்கள் ஊர்லேயே எங்கள் சித்திக்கிட்ட இது மாதிரி நடந்து போச்சு சித்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் அங்கே வச்சுட்டு நான் லாரிக்கு போயிட்டேன். லாரிக்கு போகும்போது இதே உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாப்புல, இங்கே சேலையூரில் வேலை செய்கிறாப்புல. அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி இங்கே தாங்க இருக்காங்க அந்தோனிமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல்லாவரத்தில் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஆமாங்க. இது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் நான் கேரளாவில் இருக்கேன் மேடம். கேரளாவில் இருக்கோம். உங்கள் 2 பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் போகிறது சனிக்கிழமை ஆகும், நாங்கள் போனால் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்றோம் அப்படின்ட்டு. சேலத்தில் இருந்தோம். இவங்க சேலத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க, நான் கேரளாவில். சரி, அதுக்கப்புறம் நீங்க போய் அப்படியே வண்டி எடுத்து போனோம். அவங்க 1 வாரமா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனா பயிலுக வந்து அங்க இருக்க பயிலுக 1 வாரமா இவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு. இவங்க என்ன சொன்னா, இவங்க தனியா இருக்காங்களா இல்ல ஜோடியா தான் இருந்திருக்காங்க? ஜோடியா தான் இருந்திருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணோம், போய் அவங்கள பார்த்த உடனே ஆந்தோனிமா இவங்க தானே சொல்லி ஏன் போய் பிடிக்கல? யாரும் கீழே வந்த உடனே மேடம் ஓடி இருக்காங்க. ஆளு புடையத்தை தலைமையில போட்டு ஓடி இருக்காங்க. தலைமையில புடைய மாத்திட்டு ஓடி இருக்காங்க. இது எங்க தான் ஓடுதுன்ட்டு பின்னாடியே ஒரு ஆள் ஓடி இருக்கு. பஸ் ஸ்டாண்டு முன்னாடியே ஒரு சந்து லெஃப்ட் சைடில் பூந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆளை கண்டுபிடிக்க முடியல. 4 பேர் உங்க ஒரே ஒரு ஆள் தான் போயிருக்காரு. சரி, அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும். அவங்க வேற இடம் போய் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணிருக்கீங்க அவங்களை கண்டுபிடிக்க? எல்லாம் மாமா வந்து அக்கா வந்து இன்னொன்று மச்சான்ல இருந்து அண்ணன் தம்பி எல்லாரும் முயற்சி பண்ணிருக்கீங்க 1.5 வருஷம். அதான் மேடம், இது வந்து பசங்களுக்காக தான் நாங்கள் மெயினாக பார்க்குறோம். இது பசங்க குழந்தைங்க லைஃப் பாழாயிடுது. அதனால இவரு வேற கல்யாணம் பண்ணிக்குவாரு. இவரு வேற கல்யாணம் பண்ணிட்டாக்கா அந்த குழந்தைய வந்து அவளை கரெக்டா பாப்பாங்கன்றது தெரியாது. கல்யாணம் பண்ற எய்ம்லாம் கிடையாது. இல்ல அவரு அப்படிலாம் கிடையாது. அப்படி பண்ணி இந்த 1 வருஷம் பண்ணிருக்கோம், அது ஒரு விஷயம். நான் அப்படி பண்ணியிருந்தாக்கா உண்மையான தாய் மாதிரி எந்த தாய் வர மாட்டாங்க. ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு வந்து உண்மையான தாய். அந்த உண்மையான தாய்னு சொல்றீங்களே, இப்ப அந்த உண்மையான தாய் இங்க வந்தாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? அந்த தாய் முகத்தை, அந்த பிள்ளைங்களை அந்த தாய் முகத்தை பார்க்கும்போது அதுக்கு ஒரு கலை வர இல்லைங்களா? அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு சொல்லுங்க? அதான் உங்க முயற்சி. அதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பிள்ளைங்க தாயை சேர்த்துக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. உங்க மேரேஜ் லைஃப்ல வேற எந்த பிரச்சனையும் இருக்கு இல்லையா? ஏற்கனவே எதனா பிரச்சனை நடந்ததா சொல்லுங்க. சின்ன சின்ன தப்பு. என்ன தப்பு? ஏதாவது சந்தேகப்படுவ, என்ன தூக்கி பாக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தேகப்படுறதுனால சண்டை வந்துச்சு. ஏன் சந்தேகப்பட்டீங்க? யாரை வச்சு சந்தேகப்பட்டீங்க? நான் சந்தேகப்படல மேடம், அவங்களே சொல்றது. ஏன் சந்தேகப்படுறாங்க? அது அவரு அப்படி ஆள் இல்லைங்க. அவரு அந்த மாதிரி ஆளுனாக்கா இன்னைக்கு கூட அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு முயற்சி பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனாவது எப்படி கேட்டாக்கா, ஏதாச்சும் வீட்டுல வந்து தங்கச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அவர் மேல ஜாஸ்தி நம்பிக்கை இருக்குன்னு. நம்ம கைதான் 2 கையுமே, 2 கண்ணும் நம்ம கண்ணு தான், சரிங்களா? ஏன்னா நம்ம கண்ணை நம்பாத அடுத்த கண்ணு நம்புறேன்னு எனக்கா நல்ல மனுஷன்றத சொல்றோம். இப்போ கூட என்ன சொன்ன, நான் வாழறேன்னு சொன்னாங்க. வேற ஒருத்தனாக்கா அந்த பொண்ணுக்கு நான் ஏன் வரணும், நான் போயிட்டு இருப்பேன். அதுதான், வேற ஒண்ணு. இப்ப நீங்க சொல்றது உங்க தங்கச்சி தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. தப்பு பண்ணிடுச்சு, நான் இல்லை சொல்லிங்க, தப்பு பண்ணிடுச்சு. இப்ப என்ன சொல்றேன்னாக்கா, குழந்தைக்கா கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். நீங்களும் அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமாங்க மேடம். வேறுக்குனே 2 தடவை தப்பு பண்ணாங்க. நான் கூப்பிட்டு வந்து அனுசரித்து எல்லாம் வச்சிருந்தேன். இது 3ஆவது தடவை. எப்படி இருந்தாலும் கூட்டு போனாலும் மறுபடியும் விட்டு போனா கூட திரும்ப வந்தாலும் நம்ம தான் அணைக்கணும். அப்ப நீங்க எல்லாரும் இப்ப உறுதியா என்ன சொல்றீங்க? அந்த அம்மா வேற யாரு கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதான் நீங்க சொல்றீங்க? இப்போ பார்த்தது கூட கிடையாது, கூட பார்த்தது கிடையாது மேடம். இல்ல அவங்க தனியா வாழறாங்களா இல்ல வேற? அவர் நீங்க இப்ப சொன்னீங்களே வேற ஒருத்தர் ஜோடியா தான் போவாங்க வருவாங்கன்னு சொன்னீங்களே, இல்ல அவர் கூட வாழறாங்க? ஏற்கனவே மேடம் அங்க இந்த உங்க ஃப்ரெண்டு சொன்ன இடத்துல 2 பேர் இருக்காங்க. நான் அப்பயும் கேட்குறேன், அது மட்டும் இருக்கப்பா இதில் கூட யாராவது ஆம்பளை இருக்காங்களான்னு கேட்டேன். ஆம்பளை யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க போய் எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. இவங்க 5:30 கை கால கழுவிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு, எஸ்கேப். அது எப்படி அவங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க அவங்கள ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி? ஒரு டைம் பாத்துருக்காங்கல்ல, இவங்க பார்த்துட்டு ஓடும்போது தான் இவங்க புடவை தலைமையில போட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப இவங்களும் அவங்களும் இவங்களை வாட்ச் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க? இவங்களும் அவங்கள வாட்ச் பண்ணிருக்காங்க, அவங்களும் இவங்களை வாட்ச் பண்ணிருக்காங்க. உங்க மனைவி, உங்க தங்கச்சி
உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? 2 வருஷம் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. திரும்பி இந்த தப்பு பண்ணாதுன்னா போதும் மேடம். எனக்கு திரும்பி இந்த தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணாங்க? இது போல விட்டு இது போல பசங்களை விட்டு இது போல வெளியே போகக்கூடாது. ஏன் விட்டுட்டு போனாங்க? அது அவங்க பண்ண தப்பு தான். ஏமா விட்டுட்டு போனீங்க? சந்தேகம் படுறதுனால தான் விட்டு போனோம். அம்மா ஒரு நிமிஷம், சந்தேகப்பட்டுட்டா அது பாரு, புருஷனே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை எத்தனையோ பேர் பிள்ளைங்களை வச்சு பிள்ளைங்களுக்காக வாழவங்க எத்தனை கோடி ஜனங்க. பிள்ளைங்களே இல்ல, பிள்ளைங்களை இட்டுமோன்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா இருக்காங்க சொல்லிட்டு அம்மா அம்மா கிட்ட வாழக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்காங்க. எல்லாரும் அண்ணன் தம்பி இருக்காங்க. ஒரு நிமிஷம், அண்ணன் தம்பி அதே அண்ணனே சந்தேகப்பட்டுதான் ஊரு பூரா சொன்னது. அதே அண்ணனே சந்தேகப்பட்டு இவருதான் சொன்னது. வேலை மேல போனதுக்கு இவரே தான் சொன்னது. என்ன சொன்னாரு? இதே மாதிரி உன் பொண்டாட்டி இன்னொருத்தவங்கிட்ட பேசினுக்கிறாங்க, சர்ச்சை வேலை செய்யறாங்க. இவரு ஒரு பாஸ்டர். ஃபர்ஸ்ட் இவரு எப்படி இருந்தாருன்னு அது தெரியணும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? ஏங்க இப்ப இருங்க ஒரு நிமிஷங்க, 1.5 வருஷமா புள்ளைய விட்டுட்டு பெத்தவங்களை விட்டுட்டு நான் உங்ககிட்ட கேக்குற என்ன விஷயம்னா, நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா யார இவங்கள? ஒரே நிமிஷங்க மேடம், நான் சொல்லிட்டீங்களா? நீங்க என்ன வேலை செய்றீங்க? 24 மணி போனுக்கு என்ன வேலை? நீங்க அவங்கள உங்க கண்ணால பாத்தீங்களா? பார்த்தவங்க இருக்காங்களே பக்கத்துல. நீங்க பாத்தீங்களா? நான் பாக்கல. நீங்க பாக்கல? நான் பாக்கல. அப்ப எப்படி அவங்க தப்பானவங்க நீங்க சொல்லுவீங்க? எப்படி? கண்ணால பார்த்ததுதான் ப்ரூஃப். சரி, ரைட், ஓகே. நம்ம கண்ணால நம்ம பார்த்தோமா, அது உண்மை. சரி, நீங்க உங்க கண்ணால பாக்கல? நான் பாக்கல. அப்ப எப்படி நீங்க எல்லாத்தையும் சொல்லி நடந்தீங்க? நான் சொல்லலைங்க மேடம், நான் சொல்லிக்கிறீங்களா? பூரா போய் சொல்லிக்கிறாங்க மேடம். அன்னியூர்ல பூரா இதே இவரே சொல்லிக்கிறாரு, என் தங்க பெரியப்பா பொண்ணு மாரி அதே மாதிரிதான் நீ ஆக போற. ஒரு விஷயத்த பார்க்காம அப்படி எப்படி உறுதியா நீங்க சொல்லுவீங்க? 4 பேர் சொன்னாங்கன்னு சொல்லி இத ஊரு பூரா போய் சொல்லி வச்சுக்கிறாரு. இவ்வளவு தத்துவம் நீங்க சொல்றீங்களே, தாய் பாசம் இதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து வார்த்தைகளை கிளியரா சொல்றீங்க. கரெக்டுங்க. நான் சொல்லிட்டீங்களா? இந்த பொண்ணு முதல்ல போனதுக்கு ஒரே வர சொல்லுங்க, என்ன வர சொல்லி அவர் காலை பிடிச்சேன். ஐயா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என் தங்கச்சி தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க பாத்தீங்களா? நான் சொல்றீங்க தப்பு பண்ணதால என்ன வர சொன்னாங்க. நான் மெட்ராஸ்ல இருந்தேன். தப்பு பண்ணது யாருக்குமே தெரியாது மேடம். என்னமா டார்ச்சர் பண்ணாரு? தைரியமா சொல்லுங்க. நாங்க இவர் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு வருவாங்க மேடம். நைட்டு 12 மணிக்கு வந்து பாப்பாரு. அப்ப யாருன்னா என் கூட இருக்கிறாங்கன்னா இல்லையான்னு பாக்கிறதுக்கு தானே மேடம். அவங்க ஃப்ரெண்டே கூட்டின்னு வந்து வச்சுட்டு அவங்க படுத்துன்னு இருப்பாங்க. சரி படுத்துன்ட்டு எந்திரிச்சு லாரி ஆண்ட போயிட்டு நான் சொன்னல மேடம், கை வச்சு பார்ப்பாங்கன்னுட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிறாரு. நம்ம எதனா ஒரு வேலை யாருக்கிட்டனா பேசியிருந்தா கூட தப்பா, நீ அவங்க கிட்ட என்ன பேசுற அப்படின்னு கேட்பீங்களா? சந்தேகம் தான். சும்மா இந்த பிரச்சனை இதேதான். எதனா ஒண்ணுன்னா சண்டை போடுவாரு, இப்படியேதான் பண்ணுவாரு. இவரு விட்டு கடைச்சிட்டு போவாரு. விட்டு கடைச்சிட்டு போயிட்டு எல்லாரையும் வர வச்சு ஃபோன் பண்ணி வர வச்சு பிரச்சனை பண்ணுவாரு. இதான் அங்கேயே சேம்பர்லேயே இவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்ட யாருக்கிட்டனா பேசியிருந்தா கூட உடனே சண்டை போட்டு முடிவு பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்துன்னு போயிட்டு அப்பயே வந்து 2 பேரும் தனித்தனியா தான் இருந்தோம் மேடம். இவரு 1.5 வருஷம் நீங்க இவங்களை விட்டு பிரிஞ்சீங்கல்ல? ஆமா. எங்க வேலை பாத்தீங்க? நாங்க அங்க மார்க்கெட்லயே வேலை செய்வோம், கட்டளத்து வேலைக்கு போவோம். 1.5 வருஷம்? ஆமா மேம். நாங்க என்ன சொன்ன? நான் தான் சொல்றேன் மேம். நாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அந்த நாங்கன்னு யார்? அது நான் தான் வேலைக்கு போனேன் மேடம். உங்க கூட யார் இருந்தாங்க அங்க? யாருமே இல்லை மேம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை எங்க பார்த்தாங்க? பல்லாவரத்துல பாத்துருக்காங்க மேடம். அவங்க பார்த்ததுக்கு எதுவுமே இல்லை மேம். என்ன நேரடியா பார்த்ததுக்கு அவங்களே சொல்லலாம்ல. நேரடியா பார்த்தனா நேரடியா பேசலாம்ல. பார்த்ததுக்கு அர்ஜுனா இருக்கான், உதயாவும் நேரடியா பேசலாம்ல மேம். அர்ஜுன் நீ ஓடி இருக்கிய? அர்ஜுனும் உதயான்னு ஒரு பையன். அர்ஜுனும் உதயாவும் நான் பார்த்துருந்தா நேரடியா பேசலாம்ல. நீங்க ஓடி போனீங்களாமே? நான் ஓடி போனா கூட எங்க ஓடி போறியா? இல்ல அப்புறம் எங்க பாப்பாங்க உன்ன பிடிக்க முடியும். தனியா தான் வாழ்ந்தீங்களா? தனியா தான் இருந்தோம். 1.5 வருஷத்துல பசங்களை பார்க்கணும்னு உங்க மனசு தோணல? உங்க பசங்க சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, குளிச்சாங்களா? ஒரு நம்ம சாப்பிடுச்ச நம்ம பசங்களை பத்தி நம்ம யோசனை பண்ண மாட்டோம்? அதுவும் பொண்ணுக்கு வயசு 5, அம்மா தேடுற வயசு, ஒரு தாயை தேடுற வயசு. அது யாருக்காக இவங்க எல்லாரையும் விட்டு நீங்க போனீங்க? யாருக்காகவும் இல்லை மேம். எனக்கு என் கஷ்டம் வந்து ஒரு நைட்டும் ஒரு நாளும் ஒரு விதமா இருக்குது. கஷ்டத்துல நீங்க வீடு விட்டு போனீங்க. ஆனா பசங்களை பாக்குறதுக்கு அந்த கஷ்டத்துல வந்து எனக்கு அவங்க சொன்ன மாதிரி தாய்ன்னு சொன்னா சரி, புருஷன் கூட உங்களுக்கு சரி ஏதோ பிரச்சனை இருக்கு, அப்ப கூட சரி பசங்களை வச்சு நான் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பேன்னு ஒரு தாய் செய்யற வேலையா? இல்ல பசங்களை விட்டுட்டு ஓடுறது ஒரு தாய் செய்யுமா? பசங்களை தான் பாக்கணும். அப்ப ஏன் நீங்க அதை செய்யல?
அது ஏன் செய்யல? இவங்க தொல்லை தாங்க முடியாது. இவங்க தொல்லை விடுங்கம்மா, இவங்க தொல்லை. நான் இவங்கள பத்தி பேசல. அப்படி இல்லனால எங்க நான் அம்மா உங்களை விடவே பத்தியும் விடாது. உங்க பசங்களை பத்தி மட்டும் தான் பேசுறேன். அப்ப கூட எங்க இவங்க அம்மா யார விடாதுங்க. பத்தி நான் பேசல. எங்க அம்மாவே விடாது என்ன. நீ அவன் கூட தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் நான் இவன் கூட ஓடினீங்களே, தைரியமா ஓடினீங்களே. உங்க 2 பசங்களை கூட்டிட்டு ஏன் ஓடல? ஏன் பசங்களை விட்டுட்டு ஓடினீங்க? ஓடினவங்க சும்மா ஓடினா பரவாயில்ல மேடம், வீட்டில் இருக்க நகையும் சேர்த்து தூக்கிட்டு ஓடினாங்களே. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன் நகையை எடுத்து ஓடுனீங்க? சேட்டு கடையில் அடவு வச்சிருக்காங்க. அந்த பில்லு அது பத்திரமா நான் ஏற்கனவே எடுத்து வச்சுது. வச்சிருக்கேன். ஏற்கனவே சொல்ல, நகை மேடம். வச்சுது. மறுபடியும் பொய் சொல்றீங்க. இல்ல இல்ல ஒரு பொய்ய கவர் பண்றதுக்கு நீங்க பொய்க்கு மேல பொய் இல்ல மேம். அது சொல்லிருக்கீங்க. நான் போனது எப்போ? கரெக்டா பொங்கல் அன்னைக்கு நான் வந்துட்டேன் மேம். பொங்கல் அன்னைக்கு வந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு எப்போ நகையை ஏன் சேட்டு கடையில அடமானம் வச்சீங்க? அது ஏற்கனவே வச்சுது மேம். ஆனா இல்ல, நான் சீட்டு பணம் போட்டு மேடம், அந்த நகை 43,000 கொடுத்து நகை மூட்டு ஃபர்ஸ்ட் தீபாவளி டைம் மேடம். என் பொண்ணை கூட்டிக்கிட்டு திருச்சிக்கு போனேன். ஃபங்க்ஷன் ஒன்று. அது அப்ப தீபாவளி செலவுக்கு வச்சுது மேம். பொங்கல் எப்போ இருக்கு? மொத்த நகைமா மேடம் 5 பவுன் நகைமா. ஒரே 5 நாள் பவுன் நகைலாம் இல்ல மேம். 10 சீட்டு மேடம், 10 சீட்டு. அந்த சீட்டை எடுத்து அது இவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் பீரவே திறக்கிறேன் மேடம். 10 சீட்லாம் இல்ல மேம். இது பாருங்கம்மா, இப்போ உங்களுக்காக உங்க குடும்பமே காத்துட்டு இருக்கு. உங்க பக்கத்துல உங்க கணவர் இருக்காரு. எனக்கு மெயினா உங்க 2 பசங்க, 2 என் பசங்க மட்டும் இருந்தா போதும் மேம். எனக்கு யாருமே எனக்கு தேவையில்லை. பசங்களை மட்டும் உறவ முடியாது மேடம். எனக்கு யாருமே எனக்கு தேவையில்லை. ஃபேமிலியோட சேர்ந்து வாழட்டும். எனக்கு வேணவே பசங்க வேணாம். தனியா ஐயோ வாழணும். நான் செத்தான சாவனை தவிர இனிமேட்டு அந்த குடும்பத்துல நான் வாழ மாட்டேன் மேம். செத்து போன கூட பசங்களை இப்பயே கூட எதுவும் எதனா உங்களுக்கு குடிச்சு கூட போற வழியில கூட செத்து போறேன். எனக்கு அந்த பசங்களை குடும்பத்தையே 1 நான் போய் வருஷமா பார்க்க வரேன் பார்க்கவே வரல. 1.5 வருஷமா நான் கூட்டு போய் என்ன, பசங்களை பசங்களை? வச்சு நான் என்னென்ன பண்ணி அது துணி துவச்சு போட்டு அது சாப்பாடு பசங்களை நாங்க கொடுத்துட்டு. பார்த்துட்டு இருக்கோம். ஆனா 1 உங்க வருஷமா. சிரிப்பு ரொம்ப மர்மமா இருக்கு. இல்லை மேடம், ஏதோ ஒரு சிரிப்பு, அப்பப்ப சிரிக்கிறீங்க. என் சிரிப்பு அப்படிதான் மேடம். கேளுங்க எல்லாத்தையும். 1 வருஷமா வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன் பசங்களை. உன்னை நம்பி நான் அனுப்ப முடியாது. இந்த பொண்ணு போயிட்ட பின்னாடி அந்த பிள்ளைங்களை நான் தான் கூட்டின்னு வந்துச்சு. ஏன்னா கூட இருக்கும்போது நம்ம தான் ஆகாதனா தெரிஞ்சுது. ஆபத்து இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது நம்ம தூரமாக நின்று பார்க்கக்கூடாது, கிட்ட போய் உதவி பண்ணணும். அதுதான் மனுஷன். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு பிள்ளைங்களை கூட்டு வந்துச்சு, நம்ம வீட்டில் வச்சு பார்த்துருந்தேன். குற்றத்தை மறைக்கிறவன் சிநேகத்தை நாடுகிறான்னு சொல்கிறார் கடவுள். நம்ம தப்பு பண்ணும்பொழுது, ஒரு மனுஷன் தப்பு பண்ணணும்னா அந்த தப்பை நம்ம மறைச்சிடணும். அப்போ தான் நற்பு உண்டாகும். ஆனால் அடிக்கடி தப்பு பண்ணும்போது மனுஷனுக்கு டென்ஷன் ஆகிடுது. என்னையா இது தப்பு, என்ன இது, நம்மளும் மனுஷன், நம்மளை பார்க்குறவன் அசிங்கமாக சொல்ல மாட்டோம். சரி, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, தவறு பண்ணி அது மன்னிக்கிறது தான் ஒரு மனுஷனோட பெரிய நீங்க சொல்றீங்க. ஆமா. சரி, இப்போ உங்க தங்கச்சி தவறு பண்ணிருக்கா. சரி, ஒரு அண்ணனா அவங்க கிட்ட போய் என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும்? என்ன பண்ணணும்? இனிமே இந்த தவறு பண்ணாதம்மா. போங்க, உங்க தங்கச்சி தான். அங்க பாருங்க, உங்க தங்கச்சி எப்படி ஆயிரான பாருங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப லேட்டா பண்ணிட்டீங்க. நான் சொன்ன பிறகுதான் நீங்க பண்ணீங்க. அவ ஆசைப்பட்டதே இதுதான். உண்மை. அண்ணன், தம்பி, அக்கா என்ன அப்படியே நான் பண்ணது தப்பு, சரி நான் வீடு விட்டு ஓடிட்டேன், அது நான் தவறு பண்ணிட்டேன், சரி தப்பு, ஆமா நாங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அவ எதிர்பார்க்கறா. இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க. என்னோட பொக்கிஷமான புருஷன் இவர் தான் முக்கியம். நான் ஒன்றுமே கிடைக்கும். என் குடும்பம் வேற, நான் வேற. நான் உன்னை பார்ப்பேன், பேசுவேன், என்னம்மா. அவ வாழ்ந்தது ஃபர்ஸ்ட் உங்க கூட தான், அதுக்கப்புறம் தான் அவ அவர் கூட வாழ்ந்தாரு. உண்மை. நீங்க சொல்றது சொல்றது நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. கல்யாணம் ஆன பிறகும் அவ புருஷனுக்கு இருக்கிற ஸ்தானம் வேற, உங்க ஃபேமிலிக்கு இருக்கிற ஸ்தானம் வேற. உண்மை. அது மனசுக்குள்ள இருக்குங்க, வெளியில வராது. அது மனசுக்குள்ள இருக்கு. அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா உங்க ஃபீலிங்ஸ்? அவ்வளோ கண்ட்ரோல் பண்றீங்க. அழறது, சிரிக்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற கண்டிப்பா. விஷயம். ஒரு நாளைக்கு சிரிப்பு வரும், ஒரு நாளைக்கு அழ வரும், ஒரு நாள் 2 சந்தோஷம். வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தங்கச்சி நம்மளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்களே, அவ இன்னும் அழுதுட்டு தான் இருக்கான். தப்பு பண்ண விடாதுன்னா பண்ணிட்டு திரும்பி ஒழுங்கா என் கூட வந்து சந்தோஷமா
இதே மாதிரி நல்லபடியா நீ உங்க வீட்டுக்காரு உன் பசங்க என்ன ஊரோட இருந்தா போதும். ஊரோட வந்து ஊரோட வேலை செஞ்சு ஊரோட இருங்க. எங்கேயும் நீங்க வர தேவையில்ல. புரியுதா? ஆ பழசெல்லாம் மறந்துடுங்க. அவங்கள சந்தேகப்படாது. இல்ல மேடம், இப்போ புது வாழ்க்கை நாங்க நடத்துறோம். அவங்க எப்பவுமே சொல்றது ஒரே வார்த்தை என்னன்னா, ரொம்ப சந்தேகப்படுறாரு. இல்ல அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்க. பசங்களை பிரிஞ்சு வாழறதுல அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை. வெளிப்புற மார்க்கெட்ல ரோட்ல படுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1.5 வருஷம் பசங்களை பார்க்காம இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்த உடனே அண்ணா, அக்கா, தம்பி இவங்க எல்லாரையும் பார்க்காம தான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சா? பாத்தீங்களா? ஏம்மா சந்தோஷம் தானே? எல்லாரையும் பார்த்துட்டீங்க. உங்க பசங்களை பார்க்க போறீங்க. உங்ககிட்ட கேக்குறேன், சரி மேடம், ஒரு நல்ல புருஷனா வாழ முடியுமா? வாழ முடியும். இந்த மேடம் அவர் சந்தேகம் நினைக்க மாட்டோம். சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகப்பட மாட்டோம் மேடம். அவங்ககிட்ட சொல்லுங்க. வேணாம் மேம், எனக்கு வேணவே வேணாம். நான் எங்க வீட்டோட எங்க அம்மா கூட பிறந்த சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகப்பட வேணவே வேணாம். இது மட்டும் எனக்கு வேணாம் மேம். வீட்டோட இருந்து எங்கேயும் போக வேண்டாம். எங்க அம்மா கூட என் பசங்க கூட இருக்கிறேன். எனக்கு வேணவே வேணாம் மேம். எனக்கு வேணவே வேணாம். என் பசங்களோட கூட எங்க அம்மா கூட இருக்கிறேன். எனக்கு தேவையே இல்லை. சுதர்ஷன், கொஞ்ச நாள் அவங்க விட்டுடுங்க. அண்ணன் அம்மா 1.5 வருஷம் சேர்ந்து வாழல. அவங்க ஆசை என்னன்னா பசங்க கூட அவங்க கூட வாழணும்னு சொல்லி கொஞ்ச நாள் விட்டுடுங்க. ஆசைப்பட்டது எல்லாமே அவளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா சந்தேகம் சொல்றது ஒரு பெரிய டார்ச்சருங்க. அதுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லைன்னா அது ப்ரூவ் பண்ண முடியாம அந்த சித்திரவதை நம்ம அனுபவிப்போம்ல, அது ரொம்ப கஷ்டம். சரியா? அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ ஆசைப்பட்ட மாதிரி அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரும் வந்திருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, சந்தோஷமா வாழ்வீங்க. சரியா? நன்றி. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு அவங்க ஃபேமிலியும், இன்னைக்கு ஃபேமிலி கூட அவ ஊருக்கு கிளம்பியிருக்கா. ஆனா அப்பா அம்மா கூட தான் வாழ்வேன், என் பசங்க கூட தான் வாழ்வேன்னு சொல்லியிருக்கா. ஆனா எங்க நம்பிக்கை இருக்கு. அவ புருஷன் சந்தேகப்பட்டாரு. அந்த கொடுமை தாங்க முடியாம தான் அவ வீடு விட்டு ஓடினா. 2 வருஷம் அவ பிளாட்ஃபார்ம்ல தான் வாழ்ந்தா, வேலை செஞ்சா. தன் பசங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. இன்னைக்கு அவங்க எல்லாரையும் சந்திச்ச பிறகு அவ ஆனந்த கண்ணீர் விட்டுருக்கா. ஏன்னா மறுபடியும் அவ ஆசைப்பட்ட அந்த ஃபேமிலி மறுபடியும் சேர்ந்துருச்சு. இதுதான் எங்க முயற்சியும் இருந்தது. அவங்க ஃபேமிலி கூட அவ ஊருக்கு கிளம்பிட்டா. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். இதுதான் எங்க நம்பிக்கை. ஸோ நேயர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.